ஒரு மினி சிட்டியே தெரியுது பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா வேவ் செம்மையாக இருக்கா? செம்மையாக இருந்துச்சு. வேவ் நல்லா இருந்துச்சு. வியூ செம்மையாக இருந்துச்சு பாருங்கள். நாங்கள் போகிற நேரம் பார்த்தா மழையும் வர மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க? ஃபுல்லாக மழை. இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியுது. ஒரு மினி சிட்டியே இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து பார்க்கலாம். இங்கே ஒரு சித்தர் உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம மேலே போவோம். நம்ம பயணத்தை மீண்டும் தொடங்குவோம். பார்த்தீங்களா? மேலே ஏறினா அங்கே ஒரு சித்தர் இருக்கார். இங்கேருந்து மேலே ஏறி வந்து காட்டுறேன் பாருங்கள். அங்கே தெரியுது பார்த்தீங்களா? அதான் அந்த ஹைவேஸு. அந்த மூலையில் தெரியுது காவேரி ஆறு. இங்கேருந்து பார்த்தா காவேரி ஆறு எல்லாமே தெரியுது பார்த்தீங்களா? இங்கே ஒரு சித்தர். ஐயா வணக்கம், நான் போய் முருகனை பார்த்துட்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே கிளம்பியாச்சுங்க. நம்மளும் போயிட்டே இருக்கோம். எனக்கு என்னன்னா மேலே போகிறப்போ வியூ நல்லா இருந்துச்சா, அதனால் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு மறுபடியும் திருப்பி என் சைடில் லொக்கேஷன் சிட்டியெல்லாம் காட்டிகிட்டு இருக்கேன். இங்கேருந்து பார்க்குற மினி சிட்டி அந்த சிட்டி ஃபுல்லாக அப்படியே தெரிஞ்சிச்சு. அங்கே தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் டிஎன்பிஎல் பேப்பர் ஆலயம். அதுலேருந்து இந்த புகை எப்படி வருது பார்த்தீங்களா? இந்த வியூ நல்லா இருந்தனால தான் மறுபடியும் நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டே இருக்கேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் உங்களுக்கு திருப்பி மறுபடியும் ரொட்டேட் பண்ணி சுற்றி காட்டிகிட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்களா ஐயப்பன் நிற்கிறாரு. அவரே ஒரு கும்பிட்டுட்டு வணக்கத்தை போட்டு ஐயப்பனையும் வணங்கிட்டு போட்டால் இங்கே ஒரு முனிவர் இருக்கார். அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு மாடி மேலே விழுந்துச்சு. இந்த கோயில் என்ன ஒரு சிறப்புனா, இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி ஓடு வச்சுருக்காங்க. இந்த இதெல்லாம் இங்கே இருக்குது ஓடு எல்லாமே. இங்கே வீடு கட்டுற மாதிரி வீடு கட்டி வச்சுட்டு போனீங்கன்னா அந்த ஓடை எடுத்து அந்த வீடு கட்டணும்னு நினச்சி இங்கே வீடு கட்டி வச்சுருப்பீங்கன்னா அடுத்தது நீங்கள் வீடு கட்டிடுவீங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான். நிறைய பேர் இங்கே இந்த மாதிரி ஓடை வாங்கி வச்சு வீடு மாதிரி கட்டி வச்சுட்டு போகிறாங்க. ஆமாம், ஆனால் வீடு கட்டிடுறாங்க. உண்மையாகவே நடக்குது, உண்மை தான் அது. இங்கே பார்த்தீங்களா இடும்பன் முருகனோட ஃப்ரெண்டு கீழே வந்தாலே இருக்கார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முருகனோட அண்ணன் இருக்காப்புல விநாயகர். பார்த்திங்களா இடும்பன் முருகனோட ஃப்ரெண்டு. அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டாச்சு. ஆனால் கோயில் சூப்பராக கட்டியிருக்காங்க. இங்கேருந்து பார்க்க எல்லாமே தெரியுது. வியூலாம் சிட்டி எல்லாமே தெரியுது. இங்கே பார்த்தீங்களா குணா குகை மாதிரி இந்த மலையில் ஒரு குகை எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளே விழுந்தா 5 பைசாக்கு தர மாட்டேன் போல். மலை மேலே இருக்குது. கோயில் பக்கத்துலேயே இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா சுற்றி. இது முருகன் கோயில் மேலே வந்துட்டோம். நம்ம கோயில் வந்ததுக்கப்புறம் மேலேருந்து எடுத்துகிட்ருக்கேன். பார்த்தீங்களா அந்த ஆகாயெல்லாம் பாருங்கள் பக்கத்தில் தெரியுற மாதிரி தெரியுதுங்க. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் காவடி இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு போயிடுறாங்க போல். காவடி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க போல். 2-3 நிறைய இருந்துச்சு, நல்லா எங்களுக்கு எடுக்கலை. இங்கே வீடு கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வேண்டிட்டு இந்த மாதிரி கட்டி வச்சுருப்பீங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டிடுவீங்களாம். ஆமாம், அப்படி சொல்லாங்கன்னா உண்மையாக நடக்குது. ஒரு வழியாக நம்ம மேலே வந்துட்டோம். பார்த்தீங்களா மேலே வந்தோடனே வணக்கம் சொல்லி வர வைக்கிறார் ஒரு முனிவர். அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம மேலே போயாச்சு. இதுதான் மேலே மடி ஏறி மேலே வந்தீங்கன்னா முருகன் கோயில். உள்ள முருகனை பார்க்கணுன்னா மேலே இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. அந்த மேலே ஏறி நான் போய் காட்டுறேன் பாருங்கள். வாங்க மேலே போவோம். மேலே ஏறிடலாம். பார்த்தீங்களா அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் முருகன் கோவில். அதுக்குள்ளே தான் முருகன் இருக்கார். ஆமாம், உள்ளே வீடியோ இருக்க அலௌடு இல்லை. அதனால் நான் வீடியோ கட் பண்ணிட்டு நான் போய் முருகனை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நான் வந்துட்டேன். நீங்கள் சுற்றி வீடியோ பார்த்துட்டு இருங்க. நான் போய் சாமி கும்பிட்டு தரலாம். சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் மிச்சம் தான் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுதான் ஆறுநாட்டாமலை. எப்போ தெரியும் பார்த்தீங்களா? ஓ முருகா வெற்றிவேல். ஒரு வழியாக கடைசியாக முருகனை பார்த்தாச்சுங்க. எப்போ இருக்குது பார்த்தீங்களா? அங்கே ஹைவேஸ் தெரியுது. எதாவது காவேரி ஆறு இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியுது. நம்மளும் போய் சாமி கும்பிட்டு முருகனை கும்பிட்டு வந்தாச்சு. ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிச்சு, மன நிம்மதி கிடச்சிச்சு. எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி, முருகனை பார்த்தா மனசுக்கு ஒரு சந்தோஷம் சொல்லுவாங்களே, அது கரெக்டாக இருக்குங்க. ஒரு கோயிலுக்குள்ளேயும் முருகன், சிவன், அம்மன் எல்லாருமே இருக்காங்க. உள்ளே நம்ம வீடியோ எடுக்க அலோடு இல்லை. அப்போலாம் நான் வீடியோ எடுக்கலை, அலோடு இல்லை. பார்த்தீங்களா எப்போ இருக்குன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் அடுத்த என்ன வீடியோ பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இன்னும் நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு போடுறேன். சரி, ஓகே, பாய். பார்த்தீங்களா இதான் விநாயகர் கோயில் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ஓகே, டாடா, see you, பாய்.